நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். உங்க நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக சத்தியத்தை தெரிவு செய்து அதை வாஞ்சியா தேடும் பொழுது இது ஒரு மத சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லா மனுக்குலத்துக்கும் உள்ளது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV.
ஹல்லேலூயா. ஆத்தும நண்பர், அருமை ரட்சகர், உதவிக்கரம் கொடுக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். The beloved one of our soul, your soul, our Savior, Redeemer, the one who gives us a helping hand. We greet you in the name of the Lord Jesus, Yeshua. Hallelujah. Let's pray and get into the word of God. பரலோக தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா. எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறார். Lord Jesus said, I go to prepare a place for you. Yeah, this place is not hell. And we want to be with you, Lord Jesus, in this beautiful place that you are creating for us. And that's why you love us so much that you are teaching us these days how to escape the Gehenna, how to escape the hellfire, how to escape the Hades. Today also we eagerly come before you and sit at your feet to learn and also to experience this deliverance in our lives. அப்பா இயேசுவே, நீங்கள் எங்களுக்காக ஒரு இடத்தை, நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கீங்க பிதாவிட்டத்தில். அதுக்கு நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அழிவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும், நரகத்துக்கு எரிகிற அக்கினிக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய சித்தம். நீங்கள் கற்றுத்தர்றீங்க. கற்றுத்தர்றது மட்டும் இல்லை, சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது எங்களை விடுவிக்கிறீங்க, எங்கள் இருதயத்தை புதிதாக்குறீங்க, சுத்தப்படுத்துறீங்க. யூ ஆர் கிரியேட்டிங் எ நியூ ஹார்ட் இன் மீ, இன் அஸ். தேங்க்யூ. இன் ஜீசஸ் நேம், ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், we trust that you are enjoying this series. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா நம்ம இவ்வளோ நாளும் விருப்பமாக செய்து வந்த காரியங்கள்லாம் கையை காலை வெட்டுற மாதிரி, கண்ணை பிடுக்கிற மாதிரி வேண்டாம் சொல்ல வேண்டி இருக்கிறதேன்னு. பரவாயில்ல, தைரியமாக முடிவெடுங்க. நரகத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். அவர் நமக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். Sometimes you may be feeling sorry, all these things I used to enjoy, now I have to say no. It's like cutting off my hand, cutting off my leg, plucking my eyes, and saying no to so many of the things of the flesh that I used to enjoy. Don't worry, it's good for you. Lord Jesus is going to prepare a place for you in the presence of the Father, beautiful place. He will come and take you there, and it's good we escape the hellfire. Amen. Hallelujah. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து அந்த மார்க் 9:42-50 அந்த பகுதியில் உள்ள அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். லார்ட் ஜீசஸ் இஸ் அ மோஸ்ட் வண்டர்ஃபுல் டீச்சர். அவர் அவ்வளோத்தையும் அறிஞ்சு நம்ம புரிஞ்சு கொள்கிற அளவில் கொஞ்சம் நேரத்தில் எளிமையாக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம தொற்றுவார். அப்படிப்பட்ட அருமையான போதகர் அவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார், அதில் எத்தனையோ ஆழங்கள் இருக்கும். எல்லாம் அவரவருடைய லெவலை பொறுத்தது. நான் மேல்மட்டமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கவலையினமாக இருந்தேன்னா எனக்கு அந்த மேல்மட்டமான செய்தி அவ்வளோதான். கையை விட்டு காலை விட்டு கண்ணை பிடுங்கு, புரியாமல் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவ்வளோதான் என்னுடைய அக்கறை. ஆனால் என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் அக்கறை உள்ளவனாக இருப்பேன்னா கொஞ்சம் அவர் பாதத்தில் போய் உட்காருவேன், அவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஸோ இஃப் the Lord Jesus tells a statement, gives a statement, one word, there are different levels. Superficial level is like this: cut off your hand, cut off your leg, pluck your eyes. And the superficial one who doesn't care for his soul, he will say, what is this? And he will go away. But the depths are for those who have respect for their soul and for their destiny. Amen. So let's continue to learn. So ஒரே ஒரு வசனத்திலே அங்கே வெவ்வேறான ஆழங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், த பேரபிள் ஆஃப் த சோவர். விதைக்கிறவனுடைய உண்மையை பார்த்துக்கொள்வோம். மார்க் 4:9. அங்கே இயேசு சொல்கிறார், he who hears let him hear. காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ வெளியான காது அவர் மட்டும் பற்றி அவர் பேசலை. அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் அந்த காதில் கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கொடுக்குற சாப்பாட்டை வாங்கிக்குவாங்க, அற்புதங்களை பார்த்து அதில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, அவங்க போய் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் உள்ளான மனுஷனில் காது இருக்குது, அந்த காதில் கொஞ்சமாவது போகிறவங்க அதை உள்ளால் எடுத்துக்கொள்ளுவாங்க, தியானிப்பாங்க, சிந்திப்பாங்க, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கூப்பிட்டு உதவி கேட்டு பெற்றுக்கொள்ளுவாங்க. So those who only listen superficially with their physical ear, they will see the miracles with their physical eyes. They will hear the words through their ears, leave it out through the other ear. It will not go into the ears, eyes of the inner man. It will not go into the heart of the inner man. Superficial living, day-to-day living, enjoy. What do you lose? That kind of a living. Who knows if there is heaven or hell? Who has seen it? Who has seen it? Lord Jesus knows everything. He is seen everything, known everything, and he is teaching me, teaching us. இயேசு எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த
உவமையில் அதான் அவர் சொல்கிறார், உனக்கு காது இருக்குன்னா கேளு. வெளியே உள்ள காது மட்டும் இல்லை, உள்ளால மனுஷனில் உள்ள காது கொஞ்சம் திறந்திருந்து, கடவுள் உனக்கு கிருபையாக திறந்திருந்தாருன்னா கொஞ்சம் கேளு, செவி கொடு, உனக்கு தான் நல்லது அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஸோ இன் verse 10, but when he was alone, those around him with the 12 asked him about the parable. முதல்ல அவர் உவமையை சொல்லி எல்லாம் சந்தோஷமாக கேட்டு எல்லாம் போயாச்சு, மிரக்கிள்ஸை பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு. ஆனால் தனியாக இருக்கும்போது சீஷர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது என்ன சாமி, என்ன போதகரே, என்ன தலைவரே, என்ன குருவே, இது என்ன மீனிங், இது என்ன அர்த்தம் என்ன? அப்போ அவங்களே கற்றுக் கொடுக்குறார். See, when you come close to him, you show interest, you ask him, Lord, what is this? What is the meaning of this? Then he begins to teach. He never says no. பாருங்க வசனம் 11, Mark 4:11, இதெல்லாம் நம்ம முன்னால் கற்றுக்கொண்டது. And he said to them, to you it has been given to know the mystery of the kingdom of God. தேவன் ஒருத்தர் இருக்கார், சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா, அவருடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்தில் அவர் ராஜான்னு இயேசுவை நியமித்திருக்காரு. அந்த ராஜ்யத்தில் சில விதிமுறைகள் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கொள்கிற அந்த கிருபை, தயவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எளிமையானவங்க தான், ஆனால் உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குது, உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. See, you are humble, simple people, but you stay with the Lord Jesus. You are coming back to him again and again, and you are seeking his feet, seeking his face, seeking his words. You want to know the truth. So to you, it has been given to know and to understand the mysteries of the kingdom of God. There is a God who has created us. There is a kingdom that belongs to God. He has appointed Lord Jesus as the King of Kings in that kingdom. And to those of us who seek that spiritual truth, it is given to us. But those who only want to live at a superficial level, what about them? But to those who are outside, all things come in parables. That's a superficial level. அப்போ அவங்களுக்கு ஆத்மாவை குறித்து கவலை இல்லை, இஷ்டப்படி வாழ்வான்னு வாழ்கிறோம். உண்மையாக சொல்லி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லை. அப்போ அவனுக்கு அந்த லெவல் தான், கையை விட்டு காலை விட்டு கண்ணை பிடுங்க. பட் அது முக்கியமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இது என்ன பொருள், இல்லை என்ன இருக்குது, எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு, தப்பித்துக்கொள்ளணும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும், கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தின் அந்த ரகசியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ டுடே யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட் தட் யூ ஹவ் tuned into this station, you are listening to this word of God, and you can go back and listen to all these truths. Jesus, the friend of your soul and peace giver. All the episodes from episode 1 are there. God bless you. சரி, ஸோ தீஸ் ஆர் டீப்பர் லெவல்ஸ், ஈஸி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இயேசு கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு கேட்டால் அவரை தவறாக தெரிந்து கொள்வது கடினமான காரியம் இல்லை. இவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இட்ஸ் வெரி ஈஸி டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அன்லஸ் வி சிட் அட் ஹிஸ் ஃபீட் லைக் மேரி. பார்த்தோம், அந்த மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ அந்த தெரிவை செய்கிறது நம்ம தான். இதை குறித்து நம்ம முன்னால் பார்த்தோம். தேவன் மனிதனுக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். God has given a free will to man. He never supersedes your will. உங்களுக்கு கொடுத்த அந்த தீர்மானிக்கக்கூடிய அந்த சித்தத்தை அவர் வந்து மேலாக தலை போட்டு உனக்கு நான் டிசைட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார். சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு அறிவை தருவார், உங்களை பலப்படுத்துவார். அதன் அடிப்படையில் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு மேக் தட் டிசிஷன். பட் த எனிமி இஸ் நாட் லைக் தட். ஸ்கேண்டல் இட்ஸோ, என்ட்ராப், கண்ணி வைக்கிறது, பொறி வைக்கிறது, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக உங்களை பிடிச்சி அவங்க கூடால நரகத்துக்கு இழுத்து போக வேண்டியது. இதுதான் அவனுடைய வழி. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹீ ஓவர் கம்ஸ் யூ, ஓவர் ரைட்ஸ் யுவர் லைஃப் அகென்ஸ்ட் யுவர் வில். உங்கள்கிட்ட வந்து அவன் எல்லாம் சத்தியத்தை உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான். ஏதோ அங்கே படம் காட்டி உங்களை ஆசை காட்டி மோசம் போக்கிடுவான். பட் அல்டிமேட்லி வி கனாட் பிளேம் ஹிம் பிகாஸ் யூ ஹேவ் எ ஃப்ரீ வில். சத்தியத்தை அறிந்து கொள்வது, அதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்பட்டு தீர்மானித்து அதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு தான் கையில் இருக்குது, எனக்கு கையில் இருக்குது. அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்கணுன்னா ஒரு வசனம், 2 வசனம், ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது குறித்து இயேசு எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, இதை குறித்து வேத புஸ்தகத்தில் வேறு எங்கெல்லாம் இது வருகிறதுன்னு நம்ம கொஞ்சம் தியானிக்க வேண்டும். அது ஒருவேளை தேவனுடைய கிருபையினால் ஊழியத்தை உங்களுக்கு செய்கிறவங்க நாங்கள் அந்த வேலையை உங்களுக்கு ஆண்டி செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நீங்களும் செய்ய வேண்டும். By the grace of God, those of us who minister to you, we can do some homework for you, and we can work hard and get all these truths put together and give to you. But you are the one ultimately who is going to desire the word of God. Go home, go back
search the word of God to see if this is all true or we are just telling you something which is not true. And then you make the decision for your life, for your family, for your community. Amen. Hallelujah. அப்போது ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம மேல்மட்டமாக தீர்மானிக்க முடியாது. இயேசுவின் முழு போதனையை நம்ம பார்க்க வேண்டும். இயேசுவின் புஸ்தகங்களில் நம்ம வாசிக்க வேண்டும். அந்த காஸ்பல்ஸ் மேத்யூ, மார்க், லூக், ஜான், முழு வேதாகமத்தையும் வாசிக்க வேண்டும். கொஞ்சம் கடினமாக இருந்தால் ஊழியத்தை செய்கிறவங்க உங்களுக்கு நாங்கள் அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி உங்களுக்காக கடினமாக உழைத்து நாங்கள் புரிந்து கொண்டு அவரிடத்துலேருந்து அதை உங்களுக்கு நாங்கள் புரியும்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அதை சரிதானா என்று பார்த்து அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த தெரிவு உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. ஆமேன். ஓகே, ஜான் 2:18. அப்போ அங்கே இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன எங்களுக்கு அடையாளம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2:19, Jesus answered and said to them, destroy this temple and in 3 days I will raise it up. எங்களுக்கு அடையாளம் காமிங்க, நீங்கள் என்ன மேசியா தானா, எங்கள் ரட்சகர் தானா இஸ்ரவேல் தேசத்தில்? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேங்கிறாரு. மேல்மட்டமாக பார்த்தா இந்த ஆலயம், அங்கே ஒரு ஆலயம், பெரிய ஆலயம் இருந்துச்சு, 46 வருஷம் கட்டியிருந்தாங்க. அப்போ அவங்க அதை அப்படி தான் புரிந்து கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களுடைய வாஞ்சி, அவங்களுக்கு சத்தியத்தை குறித்த வாஞ்சி அவ்வளோதான். இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை கஷ்டப்பட்டு 46 வருஷம் கட்டியிருக்கோம், இதை இடித்து போடு, நான் 3 நாளில் கட்டுவேங்கிறாரா? இவர் ஆலயத்துக்கு விரோதமாக பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு விரோதமாக ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் அவர் எங்கே என்ன சொல்கிறாரு? 20வது வசனத்தில் பாருங்கள். Then the Jews said, it has taken 46 years to build this temple and will you raise it up in 3 days? அவங்க லெவல் அந்த மேல்மட்டமான ஒரு லெவல் தான். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அதனால் ஆவிக்குரிய காரியங்கள் புரியவில்லை, உள்ளான மனுஷனை குறித்து புரியவில்லை. பட் verse 21 says, but he was speaking of the temple of his body. தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். வேத வசனத்தில் கிளியராக சொல்லியிருக்கு தெளிவாக, தேவனுடைய ஆலயம் நம்ம சரீரம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு. Our body is the temple of God. The word of God teaches us that. Though they boasted saying that we have the word of God, we know everything, yet in this context they did not understand that he was referring to his body as the temple. பாருங்கள், இதனால் எவ்வளவு பிரச்சனை பாருங்கள். அப்போ அவர் பாதத்தில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட் இல்லாமல் திறந்த மனதோட ஒரு வாஞ்சியோட சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஆத்துமா கொள்ள வேண்டும், நரகத்துக்கு தப்பித்து கொள்ள வேண்டும், உங்கள் நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக சத்தியத்தை தெரிவு செய்து அதை வாஞ்சியாக தேடும் பொழுது, இது ஒரு மத சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு மட்டும் உள்ளதில்லை, எல்லா மனுக்குலத்துக்கும் உள்ளது. ஏன்னா ஆத்துமாங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, ஆத்தும ரட்சிப்பு எல்லாருக்கும் வேண்டும். இயேசு எல்லாரும் மனிதருக்காண்டி, உலகத்துக்காண்டி, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த உலக ரட்சகர். அது உண்மைதானா? கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய, அதை தேட வேண்டிய, ஒரு தாழ்மையாக வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாஞ்சை நமக்கு தான் உண்டாகணும், ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். ஆமென். ஸோ he was talking about the temple of his body. அப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உள்ளால் ஒரு மனிதன் இருக்கான். இதை குறித்து நம்ம கடந்த எபிசோட்ஸில் பார்த்தோம். நீங்கள் தயவுசெய்து அந்த 68, 69 செய்திகளை நீங்கள் போய் பாருங்கள். There is an inner man, there is a heart in that inner man. In the heart there are desires. Now you have to choose what is good for you. You cannot just follow all the desires and whatever your self demands. If you fulfill, the end is destruction. ஆனால் அதை ஆவியானுடைய உதவியோடு, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய உதவியோடு நம்ம மேற்கொண்டோன்னா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நம்ம இந்த நாட்களில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சத்தியம். ஸோ the heart conceives, desires, conceives, it's carried out in the members of the inner man, then only it is carried out in the outer man. இப்போ எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறோன்னா முதல்ல நம்ம அதை இருதயத்தில் வாஞ்சித்து, நம்ம மனதில் அதை சிந்தித்து தீர்மானித்து, அதை மனதில் நம்ம உள்ளான மனுஷனுடைய அவயவங்கள் அதை நிறைவேற்றி முடித்து, அந்த வாய்ப்பு வரும்போது வெளிதான அந்த மனிதனில், புறம்பான மனிதனில் அதை செய்கிறோம். அப்போ வெளிதான மனிதனில் செய்கிறதுக்கு முன்னால் உள்ளால் எவ்வளவோ நடந்திருக்கிறது. பிஃபோர் வி ஃபுல்ஃபில் சம்திங் த்ரூ தி அவுட்டர் மேன், we have conceived it in the heart, we have thought about it, we have decided, we have executed it in the members of the inner man, then only we are coming to outside. And inner man is more important than just the outer man. அப்போ இங்கே சொல்கிறாரு ரோமர் 6:13, நெய்தர் yield your members as instruments unto sin. இப்போ மெம்பர்ஸ்ன்னா அந்த கை, இந்த கால், அது மட்டும் இல்லை, உள்ளால மனிதனில் இருக்கிற அந்த கை, கால், கண்ணு, காது, இதெல்லாம் இந்த அவயவங்களை நம்ம என்ன செய்யணுமா?
யூ ஹேவ் டு ஈல்ட் இட், யூ ஹேவ் டு சரண்டர் டு காட். ஏன் விருப்பம் செய்கிறதுக்காண்டி இது இல்லை, உங்கள் விருப்பத்தின் படி வாழ, சத்தியத்தின்படி வாழ, நீதியின்படி வாழ அதை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டுமா. நெய்தர் yield your members instrument to sin, பாவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. பட் yield your members unto God as those that are alive from the dead, and your members as instruments, servants to the righteous, servants of righteousness unto holiness. நீங்கள் இயேசுவோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி ஒரு புது வாழ்வைக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் அவயவங்களை, உள்ளான அவயவங்களை, வெளியான அவயவங்களை எல்லாவற்றையும் நீதியை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். திருப்பியும் பாவத்தையும் பாவ இச்சைகளையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் பிறக்கவில்லை. இது மறுபடியும் பிறந்தவங்களுக்கு இந்த செய்தி. To those who are born again, this word is coming. Why are you born again? What are you going to now do with your members? You're going to go back and fulfill the same old desires, the fleshly desires? Or are you going to surrender it as servants to God to fulfill godly desires? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கி உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கா, ஏன் ஆத்மா எப்படி இருக்குது, உள்ளான மனுஷனில் எப்படி நான் பலம் கொண்டிருக்கிறேன்னா, இன்னும் அந்த பழைய இச்சைகளுக்கு பின்னால் போய் அந்த இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் பாவ இச்சைகளால் நிறைந்து அதை என்னுடைய உள்ளான மனிதனுள்ள அவயவங்களை நிறைவேற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாதவனாக இருக்கிறேன்னா, எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். இட்ஸ் டைம் டு ரிப்பென்ட். Lord Jesus is coming soon. He has gone to prepare a place for us, His children, and He is coming back again to take us to be there with Him forever. The hell, the Hades, the hellfire, the Gehenna was not created for man. நம்ம கையில் தான் இருக்குது தீர்மானம், எதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தயவுசெய்து நீங்கள் கேட்டு விட்டுறாதீங்க. உள்ளான மனுஷனை குறித்து கொஞ்சம் நீங்கள் கேர் எடுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை குற்றம் சாட்டி நீ பாவி சொல்லி உங்களை அறகுறையாக விட்டுட்டு போயிடுறவர் இல்லை. உங்களோடு இருந்து லைஃப் பூரா உங்களோட இணை பிரியாமல் இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற ஆத்தும நண்பர் இயேசு. லார்ட் ஜீசஸ் இஸ் அ எட்டர்னல் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல். ஹீ டசன்ட் லீவ் யுவர் சோல் half way saying, oh, you are a sinner, you are doing like this, you are doing like that. No. The moment you cry out to Him, He is there to help you, to give you a helping hand. And also He will send you His servants to give you a helping hand. Shall we pray? பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை குறித்து இந்த நாட்களில் எங்களோடு பேசி வருகிறீர். ஸ்காண்டல் இட்ஸோ, இட்ஸ் அ ட்ராப். கண்ணி பொறி சத்துரு வச்சிருக்கிறது சாத்தான். மனுக்குலத்துடைய எதிரி அவன். மனிதர்களை எப்படியாவது பொறி வச்சு பிடிச்சி அவங்கள மாட்ட வச்சு அவனோடு கூட அந்த அழிவுக்குள்ளே கொண்டு போகணுன்னு அவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் உதவி இருக்கிறது. We have your help to overcome the enemy who is entrapping us. He wants to take as many men as possible to hell with him, but we don't want to go with him. We choose you. We choose life. We choose you, Lord Jesus, and we cry out to you to help us. Create in me, Lord. Create in us a clean heart. இவ்வளோ நாளும் இருதயத்தை குறித்து கவலை இல்லாமல் வெளிப்படையாக மற்றவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை மட்டும் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு முக்கியம், இயேசு எங்களை பார்த்து என்ன சொல்கிறீங்க, அதுதான் முக்கியம். So far we lived a very superficial life, only worrying, caring about people, what they say about us, trying to live a life pleasing to them, showing ourselves good in front of them. But now we realize that it's our own salvation, and the status of our heart, our inner man is important for our salvation. So we want to choose that which is good for our life. We want to choose life. So as we cry out to the Lord Jesus, friend of our soul, help me, help us. Create in me, create in us a clean heart. எங்களும் ஒரு சுத்தமான இருதயத்தை உருவாக்குங்கப்பா. எவ்வளோ நாள் நாங்கள் சத்துருடைய பிடியில் அகப்பட்டு வேண்டும்? அவசியம் இல்லை. இன்றைக்கே நீங்கள் விடுவிக்கிறீங்க. சத்துருடைய பிடியில் அகப்பட்டு அதனால் யாராவது வேதனைப்பட்டு கொண்டு இயேசுவே எனக்கு விடுதலை வேணும் உங்களை நோக்கி கூப்பிடுவாங்கன்னா, இப்பொழுதே நீங்கள் உங்கள் அன்பின் இதயத்தினால் நீங்கள் அவங்க இடத்துல வந்து உங்கள் அன்பின் இதயத்தால் உந்தப்பட்டு அவங்களுக்கு உதவிக்கரம் கொடுத்து விடுவித்தரலுங்க, பரிசுத்தமாக்கி அருளுங்கப்பா. சுத்தமான இருதயத்தை சிருஷ்டி தரலுங்க. இனி அந்த பொறியில் விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியிருக்கிறோம். எங்களுடைய அவயவங்களை நீதிக்கு, ஆண்டவரே, நீதிக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக
ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our members as servants of righteousness. Because we are crucified with Christ, we died and we are buried and we are risen again, and the new life we want to live according to your principle, according to your ways, that we may inherit eternal life. You love us so much. Let your love touch your people. Let your truth enter in the hearts of your people. Help them to make good decisions. Bless them. Deliver them. Your power is so much greater than the power of the enemy. Thank you, Lord. நீங்கள் இப்பொழுதே அநேகரை விடுவிக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாதையில் தூக்கி விடுறீங்க, நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துறீங்க, நன்றி அப்பா. பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறீங்க, சுகப்படுத்துறீங்க, காயங்களை கட்டுறீங்க, உங்களுக்கு நன்றி. ஆத்தும நண்பர் என்பதை அறிய வைக்கிறீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Dear friends, Lord Jesus is your precious friend, friend of your soul, not your enemy. Hold on to him. The enemy is Satan. Lord Jesus is going to prepare a place for you and me. He is going to come again soon. So let us live a life worthy of our calling. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக வாழ்வோம். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண நல்ல இடத்திற்கு அவரோடு கூட போவோம். இப்பொழுதும் இயேசு ஆத்தும நண்பர், அவரை பற்றிக்கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து தியானிங்க, வசனத்தை வாசிங்க, கடந்த எபிசோட்ஸை பாருங்கள். ஜீசஸ் a friend of your soul. You put hash and then the number of the episode you can watch. Introduce to your friends. Be a blessing. உங்களை ஆசீர்வதித்து இயேசு நாமத்திலே விடைபெறுகிறோம். ஆமென், ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். உங்க நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக சத்தியத்தை தெரிவு செய்து அதை வாஞ்சியா தேடும் பொழுது, இது ஒரு மத சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லா மனுக்குலத்துக்கும் உள்ளது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.